ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்கள் நல்லாசியம். எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பேச்ச ராகவே கேத்தவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 9/2/2025 ஸ்ரீ குரோதி ஆண்டு தை மாதம் 27ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை, உத்தராயணம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 3:30 முதல் 4:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மதியம் 1:30 முதல் 2:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. குளிகை 3 முதல் 4:30 வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 6:35க்கு. கரணன் 10:30 முதல் 12 மணி வரை. திதி இன்று இரவு 8:47 வரை துவாதசி, பின்பு திரையோதசி. நட்சத்திரம் இன்று இரவு 7:17 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூசம். நாமயோகம் இன்று பிற்பகல் 12:59 வரை விஷ்கம்பம், பின்பு பிரீத்தி. கரணம் இன்று காலை 9:21 வரை பவம், பின்பு இரவு 8:47 வரை பாலவம், பின்பு கௌலவம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று இரவு 7:17 வரை அனுஷம், பின்பு கேட்டை. நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை. சந்திராஷ்டமம் உடைய ராசி விருச்சக ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை காஞ்சி உலகளந்த பெருமாள் பவனி வரும் காட்சி. கோவை ஸ்ரீ பால தண்டாயுதபாணி மயில் வாகனத்தில் பவனி வரும் காட்சி. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரரை வழிபட தம்பதிகளுக்குள் புரிதல் உண்டாகும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? மந்திரம் ஜபிக்க உகந்த நாள். தானியத்தை களஞ்சியத்தில் சேர்க்க நல்ல நாள். உழவு மாடுகளை வாங்க ஏற்ற நாள். கிணறு வெட்ட சாதகமான நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 10:28 முதல் 12:12 வரை மேஷ லக்னம். 12:13 முதல் 2:14 வரை ரிஷப லக்னம். 2:14 முதல் மாலை 4:26 வரை மிதுன லக்னம். 4:27 முதல் 6:34 வரை கடக லக்னம். 6:35 முதல் 8:36 வரை சிம்ம லக்னம். இரவு 8:37 முதல் 10:36 வரை கன்னி லக்னம். 10:37 முதல் 12:42 வரை துலாம் லக்னம். 12:43 முதல் 2:53 வரை விருச்சக லக்னம். 2:54 முதல் காலை 5 மணி வரை தனுசு லக்னம். 5:01 முதல் 6:59 வரை மகர லக்னம். காலை 7 மணி முதல் 8:42 வரை கும்ப லக்னம். 8:43 முதல் 10:23 வரை மீன லக்னம். ஞாயிற்றுக்கிழமை தினம். இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சூரிய பகவான். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறந்தது. ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. ஸ்ரீ சூரிய பகவானை வணங்கி வருவது 12 ராசிக்காரர்களுக்கும் நல்லது. காரணம், சூரிய பகவான் தான் நவ கிரகங்களுக்கு ஒளி கொடுக்கக்கூடியவரே. மற்ற கிரகங்களுக்கு சூரிய பகவானுக்கு உகந்த வழிபாடுதலை செய்பவர்களுக்கு அதீதமான பலன்கள் கிடைக்கும். ஸ்ரீ சூரிய பகவானுக்கான தமிழ் மந்திரத்தையும் இந்த காயத்ரி மந்திரத்தையும் பாராயணம் செய்பவர்களுக்கு சகல நன்மைகள் சித்திக்கும். கண் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். அரசாங்க உத்தியோகத்திற்கு முயற்சி செய்பவர்களுக்கு அரசாணை கிடைக்கும். முக்கியஸ்தர்களுடைய செயல்பாடுகள் திருப்தியை தரும். ஆன்ம பலம் அதிகரிக்கும். ஆயுள் பலம் கூடும். ஐஸ்வர்ய பலம் சித்திக்கும். தன தானிய சம்பத்துகளை பெறுவீர்கள். ஓம் அச்வத் வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத். ஓம் அச்வத் வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ
சூரிய பிரசோதயாத். தமிழ் மந்திரம். ஞாலம் புகழும் ஞாயிறை போற்றி, சூர்யா போற்றி, சுந்தரா போற்றி, வீரியா போற்றி, வினை முழுதும் களைவாய் சிவசூரியனே போற்றி போற்றி. இன்றைய நாளுக்கான சுபகிரக ஓரைகள். ஞாயிற்றுக்கிழமை தினம் காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை, காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை, காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை, காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை, 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை, 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை, 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை, 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை, 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை, 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை, 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை, மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வேலும் மகிழும் துணை, தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். நட்சத்திர அதிபதிகளுக்கான பரிகார ஸ்தலங்கள். மேஷராசி. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருநள்ளாறு ஸ்ரீ சனீஸ்வர பகவான். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு திருவாலங்காடு ஸ்ரீ மாகாளி. கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நாகப்பட்டினம் ஸ்ரீ ஆதிசேஷன். ரிஷபராசி. நட்சத்திர அதிபதிகளுக்கான பரிகார ஸ்தலங்கள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நாகப்பட்டினம் ஸ்ரீ ஆதிசேஷன். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருநாகேஸ்வரம் ஸ்ரீ நாகநாத சுவாமி. மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கதிராமங்கலம் ஸ்ரீ வனதுர்கை. மிதுன ராசி அன்பர்களே, நட்சத்திர அதிபதிகளுக்கான பரிகார ஸ்தலங்கள். மிருகசிரீஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கதிராமங்கலம் ஸ்ரீ வனதுர்கை அம்மன். திருவாதிரை நட்சத்திரம் திருக்கொள்ளிக்காடு ஸ்ரீ சனீஸ்வரர் பகவான். புனர்பூசம் ஸ்ரீ ஆலங்குடி ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். கடக ராசி. நட்சத்திர அதிபதிகளுக்கான பரிகார ஸ்தலங்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆலங்குடி ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. பூசம் நட்சத்திரம் குச்சனூர் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். ஆயில்யம் திருப்பரங்குன்றம் ஸ்ரீ சனீஸ்வரர் பகவான். சிம்மராசி. நட்சத்திர அதிபதிகளுக்கான பரிகார ஸ்தலங்கள். மகம் நட்சத்திரம் சிதம்பரம் ஸ்ரீ தில்லைக்காளி. பூரம் நட்சத்திரம் திருமணஞ்சேரி ஸ்ரீ ராகு பகவான். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் மூலனூர் ஸ்ரீ வஞ்சி அம்மன். கன்னிராசி. நட்சத்திர அதிபதிகளுக்கான பரிகார ஸ்தலங்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மூலனூர் ஸ்ரீ வஞ்சி அம்மன். அஸ்தம் நட்சத்திரம் திருவாரூர் ஸ்ரீ ராஜதுர்கை அம்மன். ராகு பகவானுக்கான வழிபாடு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருவாரூர் ஸ்ரீ ராஜதுர்கை சனீஸ்வர பகவானுடைய அம்சம். துலாம் ராசி. நட்சத்திர அதிபதிகளுக்கான பரிகார ஸ்தலங்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருவாரூர் ஸ்ரீ ராஜதுர்கை அம்மன். சுவாதி நட்சத்திரம் திருவானைக்காவல் ஸ்ரீ சனீஸ்வரர். விசாக நட்சத்திரம் சோழவந்தான் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். விருச்சக ராசி. நட்சத்திர அதிபதிகளுக்கான பரிகார ஸ்தலங்கள். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சோழவந்தான் ஸ்ரீ சனீஸ்வரர் பகவான். அனுஷம் திருவிடை மருதூர் ஸ்ரீ மூகாம்பிகை. கேட்டை நட்சத்திரம் பல்லடம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி தேவியை வழிபடலாம். தனுசு ராசி. நட்சத்திர அதிபதிகளுக்கான பரிகார ஸ்தலங்கள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதுரை ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். பூராடம் திருநாவலூர் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. உத்திராடம் தர்மபுரம் ஸ்ரீ துர்கையம்மன் வழிபாடு நல்லது. மகர ராசி. நட்சத்திர அதிபதிகளுக்கான பரிகார ஸ்தலங்கள். உத்திராடம் நட்சத்திரம்
தர்மபுரம் ஸ்ரீ துர்கையம்மன் வழிபாடு. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெத்துப்பட்டி ஸ்ரீ ராஜகாளி அம்மன், அவட்டம் நட்சத்திரம் கொடுமுடி ஸ்ரீ சனீஸ்வரர் பகவான், நாகராஜன் வழிபாடு நல்லது. கும்பராசி நட்சத்திர அதிபதிகளுக்கான பரிகார ஸ்தலங்கள். அவட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுமுடி சனீஸ்வரர் மற்றும் நாகராஜன். சதயம் நட்சத்திரம் திருச்செங்கோடு ஸ்ரீ சனீஸ்வரர் நாகராஜன் வழிபாடு. பூரட்டாதி நட்சத்திரம் காஞ்சிபுரம் ஸ்ரீ ஆதிசேஷன் சித்திரகுப்தன் வழிபாடு நல்லது. மீன ராசி நட்சத்திர அதிபதிகளுக்கான பரிகார ஸ்தலங்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காஞ்சிபுரம் ஸ்ரீ ஆதிசேஷன் சித்திரகுப்தன் வழிபாடு சிறப்பு. உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு திருவையாறு ஸ்ரீ சனீஸ்வரர் பகவான் தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. மீன ராசி பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காஞ்சிபுரம் ஸ்ரீ ஆதிசேஷன் சித்திரகுப்தன் வழிபாடு. ரேவதி நட்சத்திரம் ஓமாம் புலியூர் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் வழிபாடு நல்லது. மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியை போற்றி, ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி, ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் தை மாதம் 27ஆம் நாள். ராசிக்கு 2ஆம் வீட்டில் குரு பகவான் வக்ரநிலை, 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் வக்ர நிலையிலும், 4ஆம் வீட்டு அதிபதி சந்திர பகவான் 3ஆம் வீட்டில் இளைய சகோதர பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ருணரோக சத்ரு பாவகத்தில் கேத்து பகவான், ராசியினுடைய 9வது வீடு அதிபதியான குரு பகவான் குடும்ப பாவகம் தனஸ்தானத்தில், 10ஆம் இடம் தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்தில் சூரிய பகவான், லாபத்தில் சனீஸ்வர பகவான் புதன் பகவான், விரயத்தில் ராகு பகவான் சுக்கிர பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது மேஷராசி அன்பர்களே, ஒவ்வொரு வேலைகளையும் திறமையாக முடிக்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் இருக்கும். ஐடியில் பணிபுரிபவர்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். நீங்கள் யார் என்பதை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துவதற்கான சில முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். அதிக பொறுப்புகளை ஏற்கக்கூடிய நிலைகள் இருந்தாலும் மற்றவர்களிடத்தில் நீங்கள் அனுசரித்து போக வேண்டிய நாள். வியாபார ரீதியாக முன்பின் தெரியாத சில நபர்களை நம்பி வேலையில் இறங்காதீர்கள். உங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன என்பதை நீங்களே புரிந்து கொண்டு நடந்து கொள்ளுங்கள். மூத்த அதிகாரிகளிடத்தில் சில வேலைகள் எதிராக கூட நடக்கலாம். மற்றவர்களிடத்தில் பணிந்துதான் போக வேண்டும். அலட்சியமோ பிறரை அவதூறாக பேசுவதோ கூடாது. லட்சியத்தோடு சில வேலைகளை கவனிக்க வேண்டிய நாளாகும். தம்பதியர்களுக்கிடையே புரிதல் இருக்கும். உங்களோடு இருக்கக்கூடிய மற்றவர்களுடைய பற்றி எண்ணங்கள் அதிகமாகும். வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். தொழில் விஷயங்களில் சில முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய நிலையில் நீங்கள் இருப்பீர்கள். கடன் சார்ந்த பிரச்சனைகள் சற்று இருந்தாலும் அதனால் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இருக்காது. வருமானத்தை அதிகப்படுத்துவதில் மட்டுமே உங்களுடைய முழு கவனம் இருக்கும். இந்த நாள் மத்தியமமான பலன்களே இருக்கும். எதிலும் அவசரத்தில் காரியத்தில் இறங்காதீர்கள். எச்சரிக்கையாக செயல்படுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வழிபடுங்கள். திறமைகள் வெளிப்படும். அனுகூலமான நாளாக்கும். அலைச்சல்கள் இருக்கும். கவனம் தேவை. பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. விட்டு கொடுத்து செல்லுங்கள். சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் இருக்க வேண்டும். தலைமை மூத்த அதிகாரிகள், கௌரவ அதிகாரிகளிடத்தில் விட்டு கொடுத்து போக வேண்டும்.
உங்களை பற்றிய சில விஷயங்களை வெளியிடாதீர்கள். தம்பதியர்களுக்குள் நல்லதொரு நெருக்கமும் புரிதலும் இருக்கும். வெளியிடங்களுக்கு மகிழ்ச்சியாக சென்று வருவீர்கள். கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். ஞாயிற்றுக்கிழமை தினம் சூரிய பகவானை வணங்குங்கள். ஆதரவு ஏற்படும். அக்கம் பக்கம் நபர்களுடைய புரிதல் இருக்கும். வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் பிறக்கும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி என்பவர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சூரிய பகவான். அவரை வணங்குவதால் பல பிரச்சனைகள் தீர்ந்து மனதில் நிம்மதி, தெளிவு, சந்தோஷம் அதிகரிக்கும். ஞாயிற்றுக்கிழமை தினம் தை மாதம் 27ஆம் நாள். ராசியிலேயே குரு பகவான் வக்ரநிலை. வாக்குஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் சந்திர பகவான். செவ்வாய் பகவான் வக்ரநிலை. 5ஆம் வீட்டில் கேத்து பகவான். ராசியினுடைய 9ஆம் வீட்டில் சூரிய பகவான். 10ஆம் இடம் சனீஸ்வர பகவான், புதன் பகவான். லாபத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு பார்க்கும் பொழுது நீங்கள் யார் என்பது மற்றவர்களுக்கு புரிய வரும். விலகி இருந்தவர்கள் மீண்டும் வந்து இணைவார்கள். தொழில் ரீதியாக கூட்டாளிகள் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்து கொண்டு அவர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள். அவர்களுடைய நட்பு பகை என்பதை பார்க்க வேண்டும். நட்பாக இருக்கக்கூடிய ராசிகளா, பகையாக இருக்கக்கூடிய ராசிகளா என்பதை பொறுத்துதான் நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும். வேலையில் வைக்கக்கூடிய வேலையாட்களையும் சரி, அவர்களுடைய ராசி உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்களா அல்லது எதிராக காணப்படுவார்களா என்பதை நன்றாக ஆராய்ந்து வேலையில் சேர்த்துக் கொள்வது விசேஷம். காப்பீடு சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள், இன்சூரன்ஸ் சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள் வெற்றியை நல்குவீர்கள். வாசனை திரவிய வேலைகளில் வளர்ச்சி இருக்கும். நல்ல மனமிக்க பொருட்களை விற்பனை செய்வீர்கள். சுக்கிர பகவான் உங்களுடைய ராசி அதிபதி லாபத்தில் இருப்பதால் பெரிய பெரிய அளவில் உங்களுடைய வேலைகள் நடக்கும். பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தில் பெரிய பெரிய அளவில் உங்களுடைய செயல்பாடுகள் அமையும். நல்ல கருத்துக்களை வெளியிடுவீர்கள். தாய் வழி உறவுகளால் அனுகூலம் உண்டாகும். பெற்றோர்களுடைய வழியில் நல்ல சூழ்நிலைகள் இருக்கும். உறவுகள் உங்களுக்கு கை கொடுப்பார்கள். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் ஏற்படும். தன்னம்பிக்கை நிறைந்த நாளாகும். நண்பர்கள் வழியில் அலைச்சல் ஏற்படலாம். எந்த விஷயமாக இருந்தாலும் அத்தியாவசியமான தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். எது முக்கியமோ அதையே முன்னேற்றி நடத்தக்கூடிய பாக்கியம் உண்டு. உங்களுக்கான வேலைகள், வியாபாரம், தொழில் முன்னேற்றங்கள் இது போன்ற விஷயங்கள் மட்டுமல்லாது குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வரும். வருகிற தைப்பூச நாளில் விரதங்களில் இருந்து வழிபட்டால் நல்ல பலன்களை பெறுவீர்கள். ஞான குழந்தைகள் பிறக்க வாய்ப்புகள் உண்டு. தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் நல்ல உயர்வு நிறைந்த நாளாகும். உடல்நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். எதையும் சிந்தித்து பக்குவமாக செய்தால் நிச்சயம் நல்லது நடக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது அனுகூலம். புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணம் அடையும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு பல சிறப்புகளை பெற்றுத்தார். மதிப்புகள் அதிகரிக்கும். மரியாதை கூடும். நன்மைகள் விளையும் நாள். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். நிச்சயம் நல்லது நடக்கும். வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். ஆர்வங்கள் அதிகரிக்கும். மேன்மை நிறைந்த நாளாகும். எடுத்த காரியத்தை திறமையாக முடிப்பீர்கள். மிருகசிரீஷ நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. தேவைகள் நிறைவேறும். வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். குடும்பத்தை அழகுபடுத்துவீர்கள். தன பாக்கியம், தன லாபங்கள் உண்டு.
இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி என்பவர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் தை மாதம் 27ஆம் நாள் கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ராசியிலேயே சந்திர பகவான், செவ்வாய் பகவான் வக்ரநிலை, சுகஸ்தானத்தில் கேத்து பகவான், ராசியினுடைய அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான், பாக்கியஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், புதன் பகவான், 10ஆம் இடம் தொழில் ஜீவன பாவகத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், விரயத்தில் குரு பகவான் வக்ரநிலை. இந்த அமைப்புக்குண்டான நிலையை வைத்து பார்க்கும் பொழுது மிதுன ராசி அன்பர்களை புதன் பகவானுக்குண்டான அதி தேவதை ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை தினம் என்பதால் சூரிய நாராயணரை வழிபடுங்கள். உங்களுடைய ராசிக்கு அதுவே பொருந்தும். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். பழைய பிரச்சனைகளை லாவகமாக பேசி தீர்ப்பீர்கள். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். உங்கள் துணைவருடைய ஆசைகள் கைகூடும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். துணைவர் விரும்பியதை மகிழ்ச்சிகரமாக செய்து காட்டுவீர்கள். அவர்கள் உங்களுக்கு ஒரு முன்னோடியாக கூட இருக்கலாம். எதை செய்தாலும் அவர்களுடைய செயல்கள் உங்களுக்கு மிக துணைவாக அமையும். வியாபாரத்தினுடைய நிலைப்பாடுகளில் உயர்ந்த அந்தஸ்து, கௌரவம், பட்டம், பதவி கிடைக்கும். மற்றவர்களுக்கு தெரியாதது கூட உங்களுக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். மாணவ மாணவிகள் படிப்பு சார்ந்த விஷயங்களில் அணுகுமுறை சீராக இருக்க வேண்டும். பிடிவாத போக்கினை குறைத்துக் கொள்வது அவசியம். தம்பதியர்களுடைய செயல்பாடுகள் மற்றவர்களுக்கு வழிகாட்டிகளாக இருக்க வேண்டும். சூரிய பகவானை வழிபடுங்கள். நல் ஆதரவு பிறக்கும். எது சரியோ அதற்கே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். சுதந்திர போக்கினால் சில சண்டைகள், வாக்குவாதங்கள் வரலாம். குடும்பத்தினுடைய நிலையை உயர்த்துவதில் மட்டுமே அதிக கவனம் செலுத்துங்கள். நல்ல ஆதரவு பிறக்கும். தலைமை அதிகாரிகள், மூத்த அதிகாரிகளிடத்தில் உங்களுக்கு முன்பின் விவாத போக்கு கூட காணப்படலாம். உடல்நலம், மனநலம் சார்ந்த விஷயங்களில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு மனை வாங்குவது, இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் வேகமாக நடக்கும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்லபடியாக நடக்கும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷ நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. மகிழ்ச்சியான நாளாகும். எதிர்பார்த்த வேலைகள் நடக்கும். மாறுபட்ட அணுகுமுறைகளை தயாரிப்பீர்கள். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கையம்மனுடைய வழிபாடு நல்லது. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே அல்லது ஓம் தும் துர்காயை நமக என்று வழிபடுங்கள். மிருகசிரேஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அனைத்துமே நல்லதாகவே நடக்கும். எண்ணத்தில் தெளிவிருக்கும். பழைய பிரச்சனைகளை பேசி தீர்ப்பீர்கள். தீர்வுகள் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. மாற்றங்கள் உண்டாகும். சந்திப்புகள் நிகழும். புதிய அணுகுமுறைகளை கையாளுவீர்கள். பழைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பீர்கள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை உங்களுடைய நட்சத்திர அதிபதியான சுக்கிர பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் செய்கிறார். சில வேலைகள் கைகூடி நடக்கும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. அலைச்சல்கள் இருக்கும். வியாபாரத்தில் இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். பிடிவாத போக்கை குறைத்துக் கொள்வது நல்லது. புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. அலைச்சல் உண்டாக்கும். ஆதரவு மேம்படும். அதிகாரிகளால் சில வாக்குப்போக்குகள் வரலாம். பிடிவாத குணத்தை தவிர்க்க வேண்டிய நாள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ
காஞ்சி காமாட்சி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ராசிக்கு 3ஆம் வீட்டில் கேத்து பகவான், களத்திரஸ்தானத்தில் சூரிய பகவான், அஷ்டமஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், புதன் பகவான், பாக்யஸ்தானத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், லாபத்தில் குரு பகவான் வக்ரநிலை, விரயத்தில் சந்திர பகவான், அதிபதி செவ்வாய் பகவான் வக்ரநிலை. ஞாயிற்றுக்கிழமை தினம் தை மாதத்தின் 27ஆம் நாள். மேற்கூறிய இந்த கிரக நிலைகள் வைத்து உங்களுக்கு எப்படி இருக்கும், என்ன பலன் என்பதை விரிவாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். கடகராசி அன்பர்களே, அதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு விரய பாவகமான 12வது வீடு மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். அதே போல 10ஆம் வீட்டு அதிபதியோடு இணைந்தே இருக்கிறார். இதனால் உங்களுக்கு என்ன பலன், எப்படி இருக்கும்? பெரியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். தாய் தந்தையர் உங்களுடைய செயலுக்கு துணையாக இருக்கக்கூடும். சூழ்நிலைகளை லாபகமாக கையாளுவீர்கள். சாமர்த்தியம் அதிகரிக்கும். இந்த நாள் திறமையாக செயல்படுவீர்கள். இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்களில் மட்டும் சில மாறுதல்கள் அவ்வப்போது நடக்கலாம். எதையும் கோடிட்டது போல நீங்கள் வைத்துக் கொள்ளாதீர்கள். நெளிவு சுழிவுகளாக இருப்பது நல்லது. கடகராசி அன்பர்கள், முதலில் கோபத்தை குறைக்க வேண்டும். கோபத்தில் எழுபவன் நஷ்டத்தில் உட்காருவான் என்பார்கள். ஆக உங்களுடைய செயல்பாடுகள் இந்த தினம் அமைதி, பொறுமை, நிதான போக்கு, சிந்திக்கக்கூடிய தன்மைகள், இதை சார்ந்த விஷயங்களிலேயே கவனம் செலுத்த வேண்டும். பொருளாதார நிலைகளில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். வியாபாரத்தில் அதிக முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொள்ள முயற்சி செய்வை. அதே போல யாருக்கு எதை கொடுக்க வேண்டுமோ அந்த பொருளை மட்டும் கொடுத்தால் நல்லது. எல்லோரையும் நண்பர்களாகவோ எல்லோரையும் உறவுகளாக பாவிக்காதீர்கள். பிறருடைய குண நலன்களுக்கு ஏற்றாற்போல் பார்ப்பது நல்லது. பிறருக்கு உதவி செய்வது என்பது கண்மூடித்தனமாக இருக்கக்கூடாது. அதனால் உதவியால் உங்களுக்கு தொந்தரவு வருமா வராதா என்பதையும் அலசி ஆராயுங்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பண நெருக்கடிகள் சற்று மறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்க அதிக முயற்சிகள் செய்வீர்கள். தவறிப்போன சில பொருட்கள் கிடைக்கலாம், அல்லது அதை பற்றி எண்ணங்கள் இருக்கும். உங்களை விட்டு விலகி இருந்தவர்கள் பற்றிய சிந்தனைகள் இருக்கும். உடல்நிலை, மனநிலை சார்ந்த விஷயங்களில் அதிக அக்கறை என்பது தேவை. முயற்சிகள் மேம்படும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. பக்குவமாக இருப்பீர்கள். சாமர்த்தியம் அதிகரிக்கும். திறமையாக உழைத்து முன்னேறுவீர்கள். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. சிவசூரிய பகவானை வழிபடுங்கள். தீபங்கள் ஏற்றுங்கள். 5 தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வது மிக விசேஷம். ஸ்ரீ சிவசூரிய பகவானுக்கு வில்வ இலைகளினால் அர்ச்சனை, ஆராதனை செய்யுங்கள். நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. விவேகமாக இருக்க வேண்டும். வளர்ச்சி நிறைந்த நாள். விவேகமாக இருங்கள். நெருக்கடியான சூழ்நிலைகள் மறையும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பண பிரச்சனைகள் தீரும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் ஆயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்மராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் தை மாதம் 27ஆம் நாள். உங்களுடைய ராசி அதிபதி, இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சூரிய பகவான் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். தனஸ்தானத்தில் கேத்து பகவானும், களத்திரஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், புதன் பகவான், அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான். ராசியினுடைய 10ஆம் இடம் குரு பகவான் வக்ரநிலை. லாபத்தில் சந்திர பகவான், செவ்வாய் பகவான் வக்ரநிலை. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்ன பலன்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த நாள் திருப்திகரமான நாளாகவும் சிறப்பான நாளாக அமையும். எதிர்பார்த்தபடி உங்களுடைய செயல்பாடுகள் திருப்தியை தரும். வேலையில் உயர்வு ஏற்படும். வேலை இல்லாமல் தவிப்பவர்களுக்கு கூட வருமானம் வருவதற்கான சூழ்நிலைகள் கிடைக்கும். எதிர்பார்த்த இடத்தில் பணம் கிடைக்கும்.
நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். பணி நிமித்தமாக நன்மைகள் அதிகரிக்கும். புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். சமூகத்தில் நல்ல பேர், புகழ், அந்தஸ்து அதிகரிக்கும். தம்பதியர்களுக்கிடையே புரிதல் உண்டாகும். வருமான வாய்ப்பை அதிகப்படுத்துவீர்கள். பிள்ளைகளுடைய எதிர்கால வளர்ச்சிக்காக பணத்தை சேமிக்க செய்வீர்கள். வங்கி கணக்கு உயரும். புதிய விஷயங்களை தன்னம்பிக்கையோடு செய்து முடிப்பீர்கள். ஆக்கமூக்கம் நிறைந்த நாள். உடல்நலம், மனநலம் இரண்டுமே சீராக்கும். பெற்றோர்களுடைய ஆதரவு கிடைக்கும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் உற்சாகமும் நல்ல சிந்தனையோடு இருப்பீர்கள். போட்டிகளில் பங்கேற்று வெற்றியும் பெறுவீர்கள். தேர்ச்சிகள் கிடைக்கக்கூடும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் படிப்படியாக அகலும். வெளியூர் சார்ந்த பயணங்கள் சாதகமாக்கும். அதிகமான நன்மைகள் விளையும் நாள். ராசிக்கான சுபகிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவான், இந்த கிரகங்களின் ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மகன் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகப் பெருமானை வழிபடுங்கள். பொறுப்புகள் அதிகரிக்கும். நல்ல வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். தான தர்மங்கள் செய்வது விசேஷம். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமியுடைய வழிபாடு நல்லது. விலகி இருந்தவர்கள் மீண்டும் வந்து இணையலாம். இழந்த வாய்ப்புகளை மீண்டும் பெறுவீர்கள். சொத்துக்களை மீட்கக்கூடிய அமைப்பு உண்டு. பூர்வீகத்தினால் அதிக நன்மைகள் கிடைக்கும் நாள். உத்திரம் நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சூரிய பகவானுடைய வழிபாடு நல்லது. அதே போல சிவ பெருமானையும் வழிபடுங்கள். நிச்சயம் நல்லது நடக்கும். பயணங்கள் சாதகமாகும். நன்மைகள் நிறைந்த நாள். வெளியூர் தொடர்பான விஷயங்கள் கை கொடுக்கும். நன்மைகள் அதிகம் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற சிவசூரிய பகவானை வழிபடுங்கள். பயணங்கள் சாதகமாகும். நன்மைகள் அதிகரிக்கும். எதிர்பார்த்த வேலைகள் திருப்தியாக நடக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் தை மாதம் 27ஆம் நாள் கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ராசிக்கு அமைப்பிலேயே கேத்து பகவானும், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரிய பகவான், ருணரோக சத்ருபாவகத்தில் சனீஸ்வர பகவான், புதன் பகவான், ராசியினுடைய 7வது வீடு களத்திர ஸ்தானத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், 9ஆம் வீட்டில் குரு பகவான் வக்ரநிலை, 10ஆம் இடம் சந்திர பகவான், செவ்வாய் பகவான் வக்ரநிலை. இந்த ஒரு நிலையை வைத்து பார்க்கும் பொழுது நல்லதொரு வளர்ச்சி அதிகரிக்கும். மேன்மையான நிலைக்கு வருவீர்கள். காரியத்தில் தொடர்புகள் அதிகரிக்கும். எண்ணியது நடக்கும். குடும்பத்தில் ஒற்றுமையும் மன நிம்மதி, அதிக சந்தோஷம் உண்டாக்கும் நாள். இணையம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள் வேலை தொடர்பாக சில புதிய யுக்திகளை கையாளுவீர்கள். வியாபாரத்தில் நல்ல ஒரு சிந்தனை போக்கு இருக்கும். தெளிவுகள் பிறக்கும். தம்பதியர்களுக்கிடையே புதிய ஒரு முறையை கையாளுவீர்கள். துணைவர் வழி உறவுகளால் ஆதாயம் ஏற்படும். வருமானத்தை பெருக்குவதில் இருவருமே மனம் விட்டு பேசுவீர்கள். புதிய சிந்தனைகளை செயல்படுத்துவீர்கள். தைரியமாக இருப்பீர்கள். துணிவே துணை என வெற்றி நடை போடக்கூடியவர்கள் நீங்கள். பிள்ளைகளுடைய செயல்கள் திருப்தியை தரும். இந்த நாள் பொருளாதார நிலையில் அதிகமான வருமானத்தை பெருக்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். அது மட்டுமல்ல, தொழில் விஷயங்களில் இருப்பவர்கள், வேளாண்மை, விவசாயம் சார்ந்த துறைகளில் பயணிப்பவர்களுக்கு வருமானம் பெருகும். குடும்ப ஒற்றுமையின் காரணமாக வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். ஆதாயம் ஏற்படும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். தம்பதிகளுக்கிடையே நல்ல ஒரு புரிதல் இருப்பதால் வெளியூர்களுக்கு அல்லது சொந்த ஊர்களுக்கு பயணிக்கக்கூடிய சூழல் ஏற்படும். அரசு காரியங்களில் ஆதரவுகள் கிடைக்கும். மாணவ மாணவிகள் கேளிக்கை, விளையாட்டு, போட்டி மற்றும் அதை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் அதிகம். உடல்நலம், மனநலம் இரண்டுமே சீராக்கும். நட்புகள் அதிகரிக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம்.
சுக்கிரா பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது சிறப்பு. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான நாள். நன்மைகள் அதிகம். வளர்ச்சி நோக்கி பயணிப்பீர்கள். ஒத்துழைப்பு ஏற்படும். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். மனதில் தெளிவுகள் பிறக்கும். சந்தோஷம் உண்டாக்கும். துரிதமாக வேலைகளை கவனிப்பீர்கள். வருமானத்திற்குண்டான விஷயங்கள் கை கொடுக்கும். அதிக மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த நாள். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. நல்ல ஆதரவுகள் ஏற்படும். வளர்ச்சி நோக்கி பயணிப்பீர்கள். புதிய யுக்திகள் கையாளுவீர்கள். வருமானத்தை மேம்படுத்துவதில் அதிக ஆர்வங்கள் உண்டு. பொது இடங்களில் உங்களுக்கு நல்ல பேர் புகழ் அதிகரிக்கும். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் தை மாதத்தினுடைய 27வது நாள். கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது சுகஸ்தானத்தில் சூரிய பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் சனீஸ்வர பகவான், புதன் பகவான். அது மட்டுமல்ல, ராசியினுடைய 6ஆம் இடம் ருணரோக சத்ரு பாவகத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான். அஷ்டமத்தில் குரு பகவான் வக்ரநிலை. பாக்யஸ்தானத்தில் சந்திர பகவான், செவ்வாய் பகவான் வக்ரநிலை. ராசிக்கு விரயஸ்தானத்தில் கேத்து பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. துலாம் ராசி அன்பர்களை எதையும் நேர்மையாக நேர்த்தியாக முடிப்பதிலேயே கவனம் இருக்கும். இழுபறியாக இருக்கக்கூடிய விஷயங்களை தவிர்க்க முற்படுவீர்கள். மற்றவர்கள் ஆற்றலோடு செயல்படுவீர்கள். நண்பர்களோடு இணைந்து சில விஷயங்களை வெளிப்படுத்துவீர்கள். வியாபாரத்தில் அலைச்சல் இருக்கலாம். உங்களோடு இருக்கக்கூடியவர்களிடத்தில் உங்களுக்கு அன்பு வெளிப்படும். சமாதானமான போக்கு காணப்படும். அசௌகரியங்கள் மறையும். சில நல்ல நல்ல உதவிகள் சிலரிடத்தில் வருவதால் உங்களுக்கு நன்மைகளை மிக அதிகம். அலுவலக வேலைகள் துரிதத்தோடு இருக்க வேண்டிய நாள். பரபரப்பு இருக்காது. சாந்தமாக அமைதியாக உங்களுடைய வேலைகளை கவனிப்பீர்கள். புதுவிதமான நல் வாய்ப்புகள் அமையும். ஊடகத் துறைகளில் இருப்பவர்கள், சினிமா துறை மற்றும் சின்னத்திரை வெள்ளித்திரைகளில் பணிபுரிபவர்கள் மற்றும் கலைத்துறைகளில் இருப்பவர்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும். நல்ல சந்திப்புகள் நிகழும். வெளியூர்களுக்கு பயணக்கூடிய விஷயங்களில் அதிக கவனமாக இருப்பது நல்லது. முதலீடுகள் மூலம் லாபங்கள் அதிகரிக்கும். மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் உயர்வு நிறைந்த நாள். துலாம் ராசி அன்பர்களே, ராசியினுடைய 4வது வீட்டில் சூரிய பகவான் உங்களுக்கு லாபத்தின் அதிபதி அவரே. சூரிய பகவானுடைய காயத்ரி மந்திரத்தையும் ஸ்லோகங்களையும் பாராயணம் செய்யுங்கள். நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். ராசிக்கான சுபகிரக ஓரைகள் செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் ஒளிர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. வேலும் அகிலும் துணை என வழிபடுங்கள். உதவிகள் சாதகமாகும். அதிக நன்மைகள் பிறக்கும். எதிர்பார்த்து இருந்த சில உதவிகள் கிடைக்கும். மற்றவர்களுடைய நல் ஆதரவு பெருக்கும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கையம்மனுடைய வழிபாடு நல்லது. நல்ல நல்ல வாய்ப்புகள் அமையும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். புதுவிதமான சிந்தனைகள் உருவாகும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. லாபகரமான நாள். நன்மைகள் பிறக்கும். ஆக்கப்பூர்வமாக சிந்திப்பீர்கள். செயல்படுத்தவும் செய்வீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை.
தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் தை மாதம் 27ஆம் நாள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை நகரக்கூடிய கிரகங்களை வைத்து தெரிந்து கொள்ளலாம். அதிலும் சந்திர பகவானுடைய நகர்வு மிக முக்கியம். ராசிக்கு 3ஆம் வீட்டில் சூரிய பகவான் ஒவ்வொரு தமிழ் மாதத்திலும் ஒவ்வொரு கிரகங்களுக்கு பெயர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய அவர் ஆட்சி புரியக்கூடிய நாள் தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை தினம். 4ஆம் வீடு சுகஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், புதன் பகவான், 5ஆம் பாவகத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், ராசினுடைய 7வது வீடு களத்திரஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலை, அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை, சந்திர பகவான் சஞ்சாரம், அதே போல லாபத்தில் கேத்து பகவான். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம். விருச்சிக ராசி அன்பர்களே, பொதுவாக எப்பொழுதும் போல புதிய விஷயங்களில் கையெழுத்திடுவதோ ஒப்பந்தங்கள் செய்வதோ கூடாது. யாருடைய பிரச்சனைகளுக்கும் பஞ்சாயத்து என்று போய் முன் நிற்காதீர்கள். இதுநாள் வரையில் நீங்கள் பேசினால் கட்டுப்பட்டவர்கள் கூட இந்த நாள் கட்டுப்பட மாட்டார்கள். நீங்கள் பேசி உங்களுக்கு அவமரியாதை தான் மிச்சம். ஆக மற்றவர்களுடைய செயல்களில் துளி அளவு கூட தலையிடாமல் நீங்கள் ஒதுங்கி இருப்பதே உங்களுக்கு கௌரவம். மதிப்பு மிக்க மரியாதையோடு சில விஷயங்களை நடத்தினால் மட்டுமே உங்களுக்கு நல்லது. மற்றவர்கள் பற்றிய விஷயங்கள், மற்றவர்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளில் குறை கூறாமல் இருப்பது நல்லது. குடும்பத்திலும் சரி, வெளியிடங்களிலும் சரி, வேலை செய்யக்கூடிய இடங்களிலோ உயர்ந்த அதிகாரிகளிடத்தில் பக்குவமாக பேச வேண்டும். இந்த நாள் பணம் சார்ந்த விஷயங்களில் சில தடுமாற்றங்கள் இருக்கலாம். சில முடிவெடுப்பது என்பது கடினமாக உணர்வீர்கள். மறைமுகமான சில தடைகள் உண்டாகலாம். தாமதங்கள் இருக்கும். வாகன பழுதுகள் மூலம் விரயம் ஏற்படலாம். உணவு சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்கள். உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நேரம் கிடைக்கும் பொழுது உடற்பயிற்சி செய்வது, தியான பயிற்சி, மனப்பயிற்சி, யோகாசனங்கள், முத்திரைகள், சுவாச பயிற்சி செய்வதால் உங்களுக்கு உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. மாணவ மாணவிகள் படிப்பில் சில இடர்பாடுகள் வந்து நீங்கும். தம்பதியர்களுக்கிடையே புரிதல் என்பது காணப்படாது. சில நேரம் அசௌகரியமாக இருப்பீர்கள். இனம் புரியாத சில சிந்தனைகளால் குழப்பங்கள் ஏற்படும். பொறுமையாக இருக்க வேண்டிய நாளும் கூட. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் உண்டு. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. சிந்தித்து இருங்கள். கவனமாக இருக்க வேண்டும். அவசரம் கூடாது. அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது எப்பொழுதுமே. அதிலும் சிவசூரிய பகவானை வழிபடுங்கள். சூரிய பகவானுடைய அனுகிரகமும் கிடைக்கும். ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய அனுகூலமும் கிடைக்கும். பணச்செலவுகள் இருக்கும். சிக்கனமாக இருக்க வேண்டும். தேவையற்ற விஷயங்களுக்கு தலையிடாமல் ஒதுங்கி இருப்பது நல்லது. கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. குழப்பமான நாள். பொறுமையாக இருக்க வேண்டும். இனம் புரியாத சிந்தனைகளால் குழப்பம் ஏற்படும். கவனமாக இருங்கள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்கள், எங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தையே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் தை மாதம் 27ஆம் நாள். இந்த அமைப்பினுடைய நிலையை வைத்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும்? கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளை பொறுத்து பலன்கள் உண்டாகும். தினம் தினம் சூரிய பகவானை வழிபாடு செய்வது நல்லது. இன்றைய பஞ்சாங்க பகுதியில்
சூரிய பகவானுக்கான காயத்ரி மந்திரமும் தமிழ் மந்திரமும் கொடுக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீ சூரிய பகவானுக்கு கோதுமை வைத்து 5 விளக்குகள் தீபங்கள் ஏற்றி இந்த ஞாலம் புகழும் ஞாயிறே போற்றி என்கிற இந்த மந்திரத்தை ஆத்மார்த்தமாக பாராயணம் செய்பவர்களுக்கு அனுகூலம் உண்டாக்கும், ஆன்ம திருப்தி, ஆத்ம சந்தோஷம் உண்டாக்கும், ஆன்ம பலம், மனோபலம் அதிகரிக்கும், தந்தையினுடைய வழியில் அனுகூலம் உண்டாக்கும், அரசாங்க வேலைகள் கை கொடுக்கும், அரசாங்க உத்தியோகத்திற்காக காத்திருப்பவர்கள், தேர்வு எழுதியிருப்பவர்களுக்கு நன்மைகள் மிகுதியாக கிடைக்கும். அது மட்டுமல்ல, கண் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும், முன்னோர்களுடைய நல் ஆசி கிடைக்கும். ஆகவே தனுசு ராசி அன்பர்கள், உங்களுடைய ராசி நெருப்பு ராசி. 9ஆம் இடம் என்பது தந்தைக்குண்டான காரகத்துவம் பெறக்கூடியவரே சூரிய பகவானே. இந்த ஒரு வாழ்க்கையினுடைய நிலை என்ன என்பதை பற்றிய எண்ணங்கள் மிகுதியாகும். குறிப்பாக சில விஷயங்களில் கவனித்தே இருக்க வேண்டும். பெரியவர்களுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பது நல்லது. குரு பகவானுடைய பார்வையானது வருகிற 2025ஆம் ஆண்டில் மே மாதம் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சியிலிருந்து 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசி அதிபதியினுடைய பார்வை அமைகிறது. உங்களுடைய ராசியை பார்ப்பார் குரு பகவான். இந்த நாள் பெரிய பெரிய விஷயங்களில் தலையிடாதீர்கள், வீண் பேச்சுக்கள் கூடாது. பழைய நண்பர்களுடைய சந்திப்புகள் இருந்தால் பழைய விஷயங்கள், கடந்து போன பிரச்சனைகளை பற்றி பேச வேண்டாம். மனதிற்கு பிடித்த விஷயங்களை செய்ய முற்படுவீர்கள். வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது. விரயத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீட்டு அதிபதியாக இருக்கக்கூடியவர் விரயத்தில் இருப்பதால் தாய் மாமனுடைய வழியில் செலவுகள் இருக்கும். தாய் வழி உறவுகளிடத்தில் கவனித்து நடந்து கொள்ளுங்கள். எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் அதனை மனப்பூர்வமாக செய்ய முற்படுங்கள். கவலைகள் என்பது உங்களை சூழ்ந்து இருந்தாலும் தியானம், யோகாசன பயிற்சிகள், இறைவனுக்கு நல்லதொரு கடவுள் வாழ்த்து பாடல்கள் பாராயணம் செய்வது விசேஷமானது. விவசாயம், வேளாண்மை சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள் கவனித்து செய்வது அவசியம். ஆடம்பரமான பொருட்களை வாங்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் அதிகரிக்கலாம். மனதில் ஈர்ப்பு தன்மை அதிகரிக்கும். இன்பம் நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையாரைப்பட்டி கற்பக விநாயக பெருமானை வழிபடுங்கள். சகல தோஷங்கள் நிவர்த்தியாக்கும். செய்யக்கூடிய செயல்களில் கவனம் தேவை. இடர்பாடுகள் இருக்கும். இறை வழிபாட்டின் மூலம் அதனை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு நல்லது. சந்திப்புகள் ஏற்படும். புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். மன நிம்மதி பெறக்கூடிய நாள். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு. ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் சூரிய பகவானை வழிபட்டால் சகல நன்மைகள் கிடைக்கும். ஈர்ப்புகள் அதிகரிக்கும். அரசாங்க உத்தியோகத்திற்கான வாய்ப்புகள் கிட்டும். இழந்த செல்வத்தை மீட்டெடுக்கக்கூடிய பாக்கியம் கிட்டும். பண வரவு அதிகரிக்கும். வசீகர தன்மை உண்டாக்கும். இந்த நாள் ஏற்றம் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் தை மாதம் 27ஆம் நாள். மகர ராசி அன்பர்களை, இன்றைய நாள் உங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் அறியலாம். கொடுக்கல் வாங்கலில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் குறைந்து வரும்.
வெளியூர்களுக்கு பயணப்பட வேண்டிய சிந்தனைகள் உண்டாக்கும். மனநிலையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கஷ்டங்கள், மன வலிகள், வேதனைகள் அகலும். மன நிம்மதி பெறக்கூடிய சில சூழ்நிலைகள் வரும். காரிய அனுகூலம் இருக்கும். பிள்ளைகளால் பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் உண்டாகும். உங்களுக்கு உடன் பிறந்தவர்களிடத்தில் இருந்து சுப செய்திகள் கிடைக்கும். ஆசைகள் அதிகரிக்கும். தம்பதியர்களுக்கிடையே புரிதல் உண்டாகும். மாணவ மாணவிகளுக்கு மருத்துவம் சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். கல்வியாளர்கள் ஆராய்ச்சி சார்ந்த நிலைப்பாடுகளில் இருப்பீர்கள். தம்பதியர்கள் மன ஒற்றுமை இருக்கும். அந்யுன்யம் உண்டாக்கும். அன்பு அதிகரிக்கும். சமூக சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். கணுக்கால் வலிகள் சற்று குறைவதற்கான நிலைப்பாடு உண்டு. ஏதாவது ஒரு விஷயத்தை சாதிக்க வேண்டும் என்கிற மனப்போக்கில் இருப்பீர்கள். உறுப்பங்கள் உங்களுடைய ஆசைகள் யாவும் பூர்த்தியாகும். உடல் நலம் நன்றாக ஆரோக்கியமாக இருக்கக்கூடும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்புடைய செயல்பாடுகளுக்கும் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சூரிய நமஸ்காரம் செய்வது இந்த நாள் மிக மிக நல்லது. ஆதாயம் ஏற்படும். மனதில் நிம்மதி பிறக்கும். சந்தோஷமாக தெம்பும் தைரியமாக செயல்படுவீர்கள். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். ஓம் சக்தி என வழிபடுவது இன்னும் சிறப்பு. மன அமைதி இருக்கும். சாந்தம் உண்டாகும். நல்ல சிந்தனைகள் வெளிப்படும். தேவைக்கு ஏற்றாற்போல் பணத்தை செலவு செய்வீர்கள். சிக்கனத்தை கடைபிடிக்கக்கூடிய நாள். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. சௌக்கியமான நாள். சுபம் நிறைந்திருக்கும். ஆசைகள் அதிகரிக்கும். சிந்தனைகள் மேலோங்கும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் தை மாதம் 27ஆம் நாள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு என்ன பலன்கள் எப்படி இருக்கும்? எதிர்பார்த்த இடத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் என்ன என்பதை முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த நாள் கோச்சாரத்தினுடைய நிலை வைத்து பார்க்கலாம். இந்த ஒரு கிரக அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். மனநிலையில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள், கடந்த கால சங்கடங்கள் மறைந்துவிடும். தெளிவாக சில முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். வெளியூர்களுக்கு பயணிப்பீர்கள். விடுமுறை நாட்கள் என்பதால் குழந்தைகளோடு வெளியே செல்லக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. வருங்காலம் வசந்த காலம் ஆகக்கூடிய சிந்தனைகள் அதிகரிக்கும். மாணவ மாணவிகள் மேற்கல்விக்காக முயற்சி செய்பவர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். எதையும் மேம்போக்காக இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்தினுடைய அடி ஆழ தன்மை வரையில் ஆராய்வீர்கள். வேளாண்மை, விவசாயம் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். இருந்தாலும் முதலீடுகள் எனும் பொழுது மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். தாய் வழி உறவுகளிடத்தில் சங்கடங்கள் வந்து ஏற்படும். லாபஸ்தானத்தில் புதன் பகவான் தாய் மாமனுக்கான காரகத்துவம் பெறுபவர். சந்திர பகவான் மாத்ரு காரகன், மனோகாரகன். இந்த நாள் அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது கும்பராசி அன்பர்கள் எந்த ஒரு விஷயங்களிலும் ஆதாயம் இருந்தால்தான் செயல்படுவீர்கள். வியாபாரத்தில் அபிவிருத்தி ஏற்படும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த பழைய பிரச்சனைகள் தீரும். மனதில் அமைதி இருக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். ஆனந்தமாக குடும்பத்தில் கலகலப்பாக உற்சாகத்தோடு இருப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு
அனுகூலத்தை கொடுக்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. மனதில் தெளிவுகள் பிறக்கும். ஆனந்தமாக இருப்பீர்கள். உற்சாகம், ஊக்கம் உண்டு. செயல்களில் விவேகமாக இருக்க வேண்டும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி தெய்வம் ஸ்ரீ துர்கையம்மனுடைய வழிபாடு சிறந்தது. ஞாயிற்றுக்கிழமை தினம் ராகுகால பூஜையை செய்து வாருங்கள். சகல தோஷங்கள் நிவர்த்தியாக கூடிய வாய்ப்புகள் கிட்டும். வேலையில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள் அகலும். இந்த நாள் சதுர்தசி தினம் என்பதால் ஸ்ரீ காளியம்மன் கோவிலுக்கு சென்று தீபங்கள் ஏற்றி வழிபடலாம். சத்துமாவு வைத்து படைப்பது விசேஷம். மனப்போக்கில் சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். இடம், மனை, வீடு, நிலம் சார்ந்த விஷயங்களில் நாட்டம் இருக்கும். வெளியூர் பயணங்கள் சாதகமாக அமையும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. குருவே சர்வ லோகானாம் விஷஜே பவரோகினா நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே என்று ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பல உதவிகள் கிடைக்கும். அமைதி நிறைந்த நாள். தொழில் அபிவிருத்தி, வியாபாரத்தில் முன்னேற்றம், சூழ்நிலைகள் சாதகமாக அமையும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிக்கலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானையே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் தை மாதம் 27ஆம் நாள். மாணவ மாணவிகளுக்கு, கல்வித்துறையில் இருப்பவர்களுக்கு எண்ணங்கள் அதிகரிக்கும். ஆராய்ச்சி சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு பலமான சிந்தனைகள் மேம்படும். இன்றைய நாள் வியாபாரத்தினுடைய போக்கை தீர்க்கமாக சிந்தித்து சில நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடும். எந்த அளவிற்கு முயற்சிகளை செய்கிறீர்களோ அதே அளவிற்கு தான் பலன்கள் கிட்டும். எதிர்பார்த்த சில நல்ல முடிவுகள் வரும். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை, சேமங்கள், லாபங்கள் நிறைந்த நாள். தம்பதியர்கள் ஒற்றுமை உணர்வோடு காணக்கூடும். திடீர் பயணங்களினால் மாற்றங்கள் வரலாம். வேடிக்கை, விளையாட்டு மற்றும் கேளிக்கை சார்ந்த நிலைப்பாடுகளில் ஆர்வங்கள் மிகும். மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் பங்கு பெறுவீர்கள். தந்தை வழியில் ஒத்துழைப்புகள் இருக்கும். தனம், வரவு, பணம் நிறைந்த நாள். உடல்நலம், மனநலம் சீராக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிரா பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். பூரட்டாதி நட்சத்திரம் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. சிந்தனைகள் மேம்படும். ஆராய்ச்சி சார்ந்த எண்ணங்கள் இருக்கும். நல்ல முடிவுகள் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு மிகச் சிறந்த ஒன்று. தான தர்மங்கள் செய்வது விசேஷம். மகிழ்ச்சி இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை மேம்படும். எண்ணிய வேலைகள் கைகூடும்.
வியாபாரத்தினுடைய போக்கு புரிந்து கொள்வீர்கள். லாபம் பெறக்கூடிய அமைப்பு உண்டு. ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாள் வழிபாடு விசேஷம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் ஒத்துழைப்புகள் இருக்கும். பண வரவு உண்டு. தந்தை வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். பண வரவுக்கு உண்டான நாள். எல்லா நலனும் வளனும் இந்த நாளில் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மாயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் மேன்மை நிறைந்த நாளாகவும் முன்னேற்றங்களும் புகழும் அதிர்ஷ்டம் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய பிரார்த்திக்கிறோம். இந்த நாள் திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் 12 ராசிக்காரர்களுக்கும் நம்முடைய சேனல் சார்பாக நல் வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி.